வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். வக்ஃப் சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இன்று அதிகாலை நிறைவேற்றப்பட்டது. நாடாளுமன்றம் மற்றும் குழு விவாதங்களில் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி இந்த மசோதாவை நிறைவேற்ற உறுதுணையாக இருந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டம் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும் என்றும் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் என்றும் பிரதமர் கூறினார். பழம்பெரும் நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான மனோஜ்குமாரின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். மனோஜ்குமார் இந்திய சினிமாவில் ஒரு அழியாத முத்திரையை பதித்துள்ளார் என்றும் வரும் தலைமுறையினரை ஊக்குவிக்கும் அவரது தேசபக்தி திரைப்படங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி சட்டத்துறையில் 2 ஆலோசகர் பதவிக்கு குறைந்தபட்சம் அமைச்சக உதவியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக சட்டத்துறை சார்பு செயலர் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். இப்பதவிக்கு விண்ணப்பிக்க வரும் 12ஆம் தேதி கடைசி நாள் என்றும் மேலும் விவரங்களுக்கு http://law.py.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பெங்களூரு சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா கரண் சிங் இணை அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-2 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் அலெக்சாண்டர் பிண்டா, ரஷ்யாவின் நிக்கிட்டா லானின் இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.